இன்றைக்கி சாட்டர்டே நான் தான் குக் பண்ண போகிறேன். குக் பண்ணுறதுக்கு ஒரு சில திங்ஸ்லாம் இல்லை. ஸோ ஜெப்டோவில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுறப்ப சாஸஸ் எல்லாமே கொஞ்சம் காலி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே டிஸ்போஸ் பண்ணியாச்சு. ஸோ புதுசாக வாங்கியிருந்தேன். டொமேட்டோ கெட்சப் வாங்கியிருந்தேன். அண்ட் இது 3 in 1 வினிகர் இருக்குது, சோயா சாஸ் இருக்குது, க்ரீன் சில்லி சாஸ் இருக்குது. ஸோ இது வாங்கியிருந்தேன். இப்போ நான் கோபி மஞ்சூரியன் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு கோபியில் நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அண்ட் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணியும் நான் எடுத்து வச்சாச்சு. அண்ட் இன்னொன்று ஒரு பேனில் மஞ்சூரியனுக்கு தேவையான அந்த ஒரு மசாலா நான் ரெடி பண்ணேன், எல்லா சாஸும் ஆட் பண்ணி. ஸோ ஃபைனலி கோபி மஞ்சூரியன் மசாலா நான் ரெடி பண்ணிட்டேன். மேலே நிறைய கொத்தமல்லி போட்டிருக்கேன். அப்போ தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரைஸ்க்கு இன்றைக்கி கோகனட் மில்க் ரைஸ் நான் பண்ணியிருந்தேன். நல்லா நிறைய கோகனட் மில்க் ஊற்றி ஒரு மாதிரி கொலன்னு சூப்பராக இருந்தது. அண்டு விசில் வரல, கீழே கருகி இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் அந்த மாதிரி ஆகலை, நல்லாவே வந்திருந்தது. இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டு லன்ச் மெனு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக பாடி சரவணா ஸ்டோர் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ வந்ததுமே ஃபர்ஸ்ட் 8th ஃப்ளோருக்கு 8th ஃப்ளோரில் இந்த வீட்டுக்கு தேவையான எங்கள் அம்மா என்ன வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி வரிசை பிளேட், ரிட்டன் கிஃப்ட் இதெல்லாம் கூட இங்கே இருந்தது. ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. ஸோ வீட்டுக்கு தேவையான ஒரு சில டிஷ்ஷஸ் இதெல்லாம் எங்கள் அம்மா வாங்கிட்டு அடுத்தது நாங்கள் 6th ஃப்ளோர் போயிருந்தோம். 6th ஃப்ளோரில் இந்த வாட்டி நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கம்மி விலையிலையும் இருந்தது, நல்லா ப்ரீமியமான கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் கூட இங்கே இருந்தது. மேரேஜ்க்கு, ரிசப்ஷனுக்கு, ஹவுஸ் வார்மிங்க்கு இதுக்கெல்லாம் நம்ம என்ன கிஃப்ட் வாங்கலாம்னு யோசிச்சே கிளாக்கை வாங்கிட்டு போய் கொடுப்போம்ல. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஃபவுண்டன் ஆகட்டும், இல்லை இந்த மாதிரி ப்ரீமியமான புத்தா, விநாயகர் இதெல்லாம் நிறையவே இருந்தது. ஷோ பீஸாக நம்ம வைக்கிறதுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்ச்லேயே கிஃப்ட்லாம் கிடச்சிருந்தது. அண்ட் வீட்டுக்கு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஃப்ளார்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட் இதெல்லாம் கூட இருந்தது. விலை மட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் காரில் நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரிங், அதுக்கப்புறம் சோலாரில் உடைய டால்ஸ்லாம் வைப்போம்ல, அதெல்லாம் கூட இங்கே இருந்தது. அவ்வளோ அழகா க்யூட்டாக இருந்தது. இந்த மினியேச்சர் டால்ஸ்லாம் நீங்கள் தேடிட்டு இருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் வாங்கலாம். அவ்வளோ குட்டி குட்டியாக அழகாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாரீஸ் எனக்கு வந்திருந்தோம். இந்த வாட்டி எங்கள் அம்மா சுங்குடி சாரீ வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சுங்குடி சாரீ தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. அண்ட் இதெல்லாமே ஸ்டார்டிங் ஃப்ரம் 600லேருந்து 700 இல்லை 1500 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ இந்த பிங்க்ல கிரீன் சாரீ 1100 நல்லாவே இருக்கு. உடம்பு ஃபுல்லாவே இந்த ஜரி லைன்ஸ் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் கலர் காம்போ ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு காம்போல தான் இருந்தது. ரொம்ப நேரம் தேடி கண்டுபிடிச்சு எங்க அம்மா ஒரு சுங்குடி சாரி வாங்கியிருந்தாங்க. கேண்டீனுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அங்கே சமோசா, வெஜ் ரோல்லாம் சாப்பிட்டுட்டு காஃபியும் குடிச்சிட்டு அகைன் திருப்பி பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷாப்பிங் பண்ணி முடிக்கிறதுக்கே நைட்டு 9 o'clock மேலே ஆயிடுச்சு. அண்ட் அவ்வளவுதான், இன்னைக்கான டே இப்படிதான் போச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, பாய் பாய்.